குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். அவருக்கு சொன்னா செய்வாரு, சொல்லாம செய்ய மாட்டாரு. இவன் வந்தா மு.க. ஸ்டாலின் வந்தாரு, அவர் வாயில வடை சுட்டு போயிட்டாரு. அப்படி இவர் இல்ல, ஒன்னு அவர் கையில காசு இருக்கணும்ல, ஒரு 10 ரூபா இருந்தா தானே செய்ய முடியும். மக்களுக்காக நல்ல திட்டம் அது. 3 சிலிண்டர் கொடுக்கறது நல்ல வரவேற்பான விஷயம் தான். 6 சிலிண்டர் இப்போதைக்கு பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறைனா 3 சிலிண்டர் கொடுக்க கூடிய சீக்கிரம் 6 சிலிண்டர் கொடுத்துருவாரு. வந்து ஒரு 3 மாசம் தான் ஆகுது. இந்த 3 மாசத்துக்கு நல்லா பண்றாரு, எல்லாமே நல்லா பண்றாரு. இவரை குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க கடன்ல இருக்கும்போது சிலிண்டர் ஃப்ரீயாவே இப்போதைக்கு வேணான்றாரு. 2 வருஷம் கழிச்சா கொடுக்கட்டும், என்ன அவசரம்? ஸ்டாலின் வந்தவொடனே எல்லாத்தையும் அவர் சொன்னதை செஞ்சுட்டாரா? 2 வருஷம் கழிச்சு தானே செஞ்சாரு, மெதுவா செய்யட்டும், என்ன அவசரம்? ஏன் அவரை ஃபோர்ஸ் பண்றீங்க? அவர் ஃப்ரீயா விடுங்க, அவர் செய்யும்போது செய்வாரு. ரொம்ப சூப்பரா பண்றாரு. என்னை பொறுத்தவரை இப்படி ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வா நான் நினைக்கிறேன். கஜானாலேயே பணம் இல்ல இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. பாராட்டும். கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எங்க அண்ணன் கிடைச்ச வரையும் நான் தலைமுறை தலை மறிகிற வரைக்கும் அவர் வரணும். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இப்போ வந்து திமுக ஆட்சியில வந்து ஒயிட் போர்டு தான் நின்று கிடக்கணும், பெண்கள்லாம் ஒயிட் போர்டு வருமா அப்படின்னு சொல்லி கிராமப்புறத்துல உட்காந்துருப்பாங்க. இங்க வந்து ஒயிட் போர்டுக்கு அவ்வளவு நிறைய பேர் எதிர்ப்பது, கிராமப்புறம் அதிகமாக. இப்போ எல்லா பஸ்லையும் போலான்னு இப்போ பயங்கரமான வரவேற்பா இருக்குது. அது இவரு சும்மா கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ ஒயிட் பஸ் தான் இது பண்ணி இவரு ரெட் பஸ் எல்லாம் விடுறாரு. அப்புறம் நம்ம நம்பிக்கை தான் எல்லாமே சொல்றது செஞ்சுன்னு தானே இருக்காரு. ஒண்ணு அவரும் என்ன செய்வாரு பாவம். ஒரு சினிமா ஆக்டர் வந்து இந்த அளவுக்கு செய்யறாரு, தமிழ்நாட்டை பார்க்கணும், தமிழ்நாடு செய்யணும்னு சொல்லி இந்த அளவுக்கு எடுத்து செய்யறாருன்னா அவர் உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய விஷயம் இதெல்லாம். என்னை பொறுத்தவரை விஜய் நல்லா தான் செய்யறாரு, எந்த குறையும் இல்லை. ஃபர்ஸ்ட்ல லஞ்சம் எங்க இருந்தாலும் அதிகமா தான் கேட்கறாங்க, இப்ப அது கிடையாது. அதனால தைரியமா என்ன பொறுத்தவரை விஜய் ஆட்சி சூப்பரா இருக்கு. விஜய் அவர்கள் இந்த 100 நாள் ஆட்சி மாற்றம்ல ஏமாற்றம் அப்படின்னு திமுகவும் அதிமுக குற்றம் சாட்டுறாங்க. ஏங்க அவங்க தேர்தலில் தோத்துறன்ற காண்டில சொல்றாங்க, அதெல்லாம் சொல்ல முடியும்? வாய் இருக்கு, மாங்காய் பிடிச்சி இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுற வாய் எதனா குறை சொல்லிக்கிட்டே, நல்லது செஞ்சாலும் குறைதான் சொல்லும், கெட்டது செஞ்சாலும் குறைதான் சொல்லும். அதாவது ஆகாதவ பொண்டாட்டி நின்னாலும் குத்தம் உட்கார்ந்தாலும் குத்தம்ன்ற மாதிரி தான் இந்த கதை. அவங்க வந்து பொதுமக்களை வந்து கேட்க சொல்லுங்க, இதை மாற்றமா ஏமாற்றமானு. இது மாற்றம் தான், ஏமாற்றமே கிடையாது. சாட்டுறாங்கன்னா அவர் வந்து வந்த உடனே எல்லாத்தையும் செய்ய முடியாது. இப்ப அவங்க எல்லாமே ஓட்டுக்கு வந்து இவ்வளவு பைசான்னு சொல்லிட்டு கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க. இவனை பைசா கொடுக்காம என் சகோதரிகளும் என் சகோதரனும் ஓட்டு போடுவாங்கன்னு தன்னம்பிக்கையா நின்று அந்த ஓட்டு அவர் வாங்கினாரு. ஓட்டு வந்து அவருக்கு போடலங்க, அப்படி அள்ளி வழங்கிட்டாங்க. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. வருடத்திற்கு 3 சிலிண்டர் வந்து இலவசமா வழங்கப்படும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏழைங்களுக்கு கொடுக்கறது நல்ல விஷயம் தான். ஆனா நாடு இப்ப கடன்ல இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்ல. ஒரு 2 வருஷம் கழிச்சு ஸ்டாலின் மாதிரி கொடுத்துருக்கலாம்னு தோணுது. என்னை பொறுத்தவரை விஜய் நல்லா தான் செய்யறாரு, எந்த குறையும் இல்லை. ஃபர்ஸ்ட்ல லஞ்சம் எங்க இருந்தாலும் அதிகமா தான் கேட்கறாங்க, இப்ப அது கிடையாது. அதனால தைரியமா என்ன பொறுத்தவரை விஜய் ஆட்சி சூப்பரா இருக்கு. ஆனா அவர் வந்து தேர்தல் அறிக்கையில வருடத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும் சொன்னாரு. இப்போ 3 தான் தரேன்னு சொன்னாரு. இவ்வளவு கடன்ல இருக்கும்போது சிலிண்டர் ஃப்ரீயாவே இப்போதைக்கு வேணான்றாரு. 2 வருஷம் கழிச்சா கொடுக்கட்டும், என்ன அவசரம்? ஸ்டாலின் வந்தவொடனே எல்லாத்தையும் அவர் சொன்னதை செஞ்சுட்டாரா? 2 வருஷம் கழிச்சு தானே செஞ்சாரு, மெதுவா செய்யட்டும், என்ன அவசரம்? ஏன் அவரை ஃபோர்ஸ் பண்றீங்க? அவர் ஃப்ரீயா விடுங்க, அவர் செய்யும்போது செய்வாரு. என்னை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் குறை சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ரொம்ப சூப்பரா பண்றாரு. என்னை பொறுத்தவரை இப்படி ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வா நான் நினைக்கிறேன். இதை குறை சொல்றதுக்குலாம் எதுவும் சொல்றேன். வாய் இருக்கு, மாங்காய் பிடிச்சி இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுற வாய் எதனா குறை சொல்லிக்கிட்டே, நல்லது செஞ்சாலும் குறைதான் சொல்லும், கெட்டது செஞ்சாலும் குறைதான் சொல்லும். ஸ்டாலின் ஆட்சியில் அவ்வளவு ஊழல் வந்தது கேட்டாங்களா? அவ்வளவு பேர் 40 பேர் இறந்ததுக்கு யார் காரணம்? ஆட்சியில இருந்தவங்க தானே காரணம். அதெல்லாம் அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அவங்களாம். என்னை பொறுத்தவரையும் விஜய் இப்பதான் வந்திருக்காரு, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 2 வருஷம் 3 வருஷம் என்ன அவசரம்? பொறுமையா செய்வாரு. அதே போன்ற அனைத்து மாநகர பேருந்துகளும் பெண்களை இலவசமா பயணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. அது நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்தவரையும். ஆனா எந்த ஒரு திட்டம் ஃப்ரீயா கொண்டு வரனாலும் 2 வருஷம் கழிச்சு கொண்டு வரட்டும். ஏன்னா இப்போ போக்குவரத்து துறையும் நஷ்டத்தில் தான் போகுதுன்னு கேள்விப்பட்டேன். 2 வருஷம் அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் கடனை ஃபர்ஸ்ட் அடைக்கட்டும். கடனை அடைச்சிட்டு அப்புறம் அவரு என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை நிறைவேற்றட்டும். கடன்ல இருக்கும்போது மேற்கொண்டு ஃப்ரீயா கொடுத்து கூட இன்னும் கடன் அதிகமாக தான் நம்ம மேலதான் பலு சுமை அதிகமாகும். என்ன பொறுத்தவரையும் அவர் ஃப்ரீயா செய்யட்டும், வேணா சொல்ல. கொஞ்சம் கடனை அடைக்க விடுங்க, பொறுமையா செய்யட்டும். செய்யறாங்க, ஏன் இன்னைக்கு செஞ்சா நான் நாளைக்கு செய்யறாருல, செய்யறேன்னு சொல்ற வர ரொம்ப இப்பயே செய்யணும்னு போஸ்ட் பண்ணாதீங்க. அந்த 2500 கூட இப்போதைக்கு வேணாம்.
கடன் அடைக்க சொல்லுங்க. முதல்ல கடன் அடைச்சிட்டு மக்களுக்கு எல்லாம் எவ்வளவு நல்லா செய்ய முடியும் செய்யட்டும். ஆனா விஜய் அவர்கள் இந்த 100 நாள் ஆச்சு மாற்றம் இல்ல, ஏமாற்றம் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் குற்றம் சாட்டுறாங்க. ஏங்க அவங்க தேர்தலில் தோத்துறன்ற காண்டில சொல்றாங்க, அதெல்லாம் சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரையும் விஜய் ஜெயிப்பாரு நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலா. ஆனா விஜய் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இதுவே பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்து 100 நாள்ல இது போல திட்டங்களை செயல்படுத்திருக்காங்களா, நடைமுறை கொண்டு என்ன வந்திருக்காங்களா? பொறுத்தவரை கிடையாது. இப்போ பெண்கள் பாதுகாப்பும் ஃபீல் பண்றோம். அது மட்டும் இல்லாம என்ன பொறுத்தவரை லஞ்சம் குறைஞ்சிருக்கு. எந்த அமைச்சர் நான் ₹1 எந்த முதலமைச்சர் வந்து நான் ₹1 லஞ்சம் வாங்க மாட்டேன்னு மேடையில தைரியமா சொல்லியிருக்காங்க. அந்த தைரியம் எந்த முதலமைச்சருக்கும் கிடையாது. நான் வாங்க மாட்டேன், கொடுக்காதீங்கன்னு யார் சொல்லியிருக்கா? எங்க அமைச்சர்ல இப்போ என்ன பொறுத்தவரை அவங்க லஞ்சம் வாங்கினா உடனே அவங்க அமைச்சரா இருந்தா சரி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த தைரியம் திமுக கிட்ட கிடையாதுல்ல. இப்ப கொடுக்காதீங்க தைரியமா யார் கிட்டாலும் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்ற தைரியம் இதுவரை எந்த முதலமைச்சர் சொல்லலையே. என்ன பொறுத்தவரை நல்லதா செஞ்சிருக்காரு நான் சொல்லுவேன். ஓகே, 3 சிலிண்டர் இலவசமா தரப்படும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்காரு. அது எப்படி நான் பாக்குறீங்க? மக்களுக்காக நல்ல திட்டம். அதே 3 சிலிண்டர் கொடுக்கறது நல்ல வரவேற்பான விஷயம் தான். 6 சிலிண்டர் இப்போதைக்கு பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறைனா 3 சிலிண்டர் கொடுக்க கூடிய சீக்கிரம் 6 சிலிண்டர் கொடுத்துருவாரு. அனைத்து பேருந்துகளையும் அனைத்து மாநகர பேருந்துகளும் பெண்கள் இலவசமா பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே வரவேற்கப்பட்டது தான் இது. இப்போ வந்து திமுக ஆட்சியில் வந்து ஒயிட் போர்டு தான் நின்று கிடக்கணும், பெண்கள்லாம் ஒயிட் போர்டு வருமா அப்படின்னு சொல்லி கிராமப்புறத்தெல்லாம் உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்து ஒயிட் போர்டுக்கு அவ்வளோ நிறைய பேர் எதிர்ப்பது கிடையாது. கிராமப்புறம் அதிகமாக இப்போ எல்லா பஸ்லையும் போலான்னு இப்போ அது பயங்கரமான வரவேற்பா இருக்குது. இப்போ திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல இது போல திட்டத்தை செயல்படுத்திருக்காங்களா மக்களுக்கான திட்டத்தை? கிடையாது. திமுக முக ஸ்டாலின் அவர்களே 2.5 வருஷம் கழிச்சு தான் அந்த 1000 ரூபாய் போட்டாரு. இது வந்த ஆட்சி முதல்ல 100 நாள்லயே எல்லா சாதனையும் பண்ணிட்டு இருக்காரு. இது உண்மையிலேயே அரசியல் மாற்றங்கள் அதிகம் தான். ஒவ்வொரு ஆண்டுகளும் கிட்டத்தட்ட 75 வருஷமா ஆண்ட கட்சின்றாங்க, 50 வருஷமா ஆண்ட கட்சின்னு சொல்றாங்க. நாங்க வந்து மக்கள் பணியில அதிகமா இருந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்க எதுவும் செய்யாதது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எந்த யூடியூப் சேனல்ல எடுத்தாலும் ஒரு நியூஸ் வருது, 50 வருஷமா பஸ் போக்குவரத்து கிடையாது, 20 வருஷமா போக்குவரத்து கிடையாது, 30 வருஷமா கிடையாது. இங்க இருக்க செங்கல்பட்டுல ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட 30 வருஷமா கரண்ட் இல்லாம வந்திருக்கு. இன்னைக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க. அது மதுரை திருத்தாம்படின்ற ஒரு ஊர்ல 50 வருஷமா கரண்ட் இல்லையா, சுதந்திர காலத்திலிருந்தே இல்லைன்னு இன்னைக்கு அது கொடுத்துருக்காங்க. ரோடு வசதி இல்லாத ரோடு வசதி கொடுத்துருக்காங்க. அவர் ஷூட்டிங் பார்டர் போகும்போது சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே போகும்போது அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ளே போகும்போது இன்னைக்கு அந்த மக்களுக்கு இன்னைக்கு அங்கே என்ன வசதியாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. ரோடு போடுறாங்க, கரண்ட்டு, இன்னும் அடிப்படை உறுப்பினர் எல்லாமே செய்யறாங்க. அங்க தாவேக்கான் 100 நாள் ஆட்சி வந்து மாற்றம் இல்ல, ஏமாற்றம் அப்படின்னு திமுக குற்றம் சாட்டுறாங்க. திமுக கட்சியை தவிர திமுக காரங்க வந்து சட்டசபையில நாங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பொதுமக்களை வந்து கேட்க சொல்லுங்க, இதை மாற்றமா ஏமாற்றமானு. இது மாற்றம் தான், ஏமாற்றமே கிடையாது. அதாவது இப்போ ஊழல் பண்ற அரசியல்வாதிகளை வந்து ஊழல் சொல்லி பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மேல்முறையீடு பண்ணக்கூடாது. ஒரே இது சட்டம் எடுத்துடணும். ஒரு கோர்ட்ல அப்ளை பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்கன்னா அவங்க சொத்து பறிமுதல் பண்ணி மக்களோட கடனை தீர்க்கணும். அதை விட்டுட்டு மேல்முறையீடு பண்ணீங்கன்னா மக்களை ஏமாத்தினே இருப்பானுங்க. விஜய்ல அவரு எப்பவுமே ஒரு இது சொல்லிட்டாருன்னா செய்யறாரு. குழந்தைங்க வந்து விஜய் தான் மாதிரி. நானும் விஜய் தான். ஒண்ணு அஜித் கட்சியில தான் இருந்தேன். இப்ப எனக்கு விஜய் ரொம்ப அஜித் கட்சி ஆரம்பிக்கல, விஜய் இதுல தான் இந்த ரசிகரா இருந்தேன். இப்ப விஜய் இதுல வந்துட்டோம். அதனால வந்து வருடத்திற்கு 3 சிலிண்டர் இலவசமா வழங்கும் பண்ண முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்காரு. அது எப்படி வர இருக்கிறீங்களா? அது உண்மையா வரவேற்கிறோம் நாங்க. அவருக்கு சொன்னா செய்வாரு, சொல்லாம செய்ய மாட்டாரு. இவன் வந்தா முக ஸ்டாலின் வந்தாரு, அவர் வாயில வடை சுட்டு போயிட்டாரு. அப்படி இவர் இல்ல. ஒன்னு அவர் கையில காசு இருக்கணும்ல, ஒரு 10 ரூபா இருந்தா தானே செய்ய முடியும். கல்லால காசு இல்லாம அவர் எப்படி மக்களுக்கு செய்ய முடியும்? அதான் அவர் சொல்லிட்டு செய்யறாரு ஒன்னா. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு மெயினா வேணும். இந்த இந்திக்காரன் வந்து பீகார்ல பசங்களை ஒரு பொண்ணு வந்து எடுத்து அநியாயம் அக்கிரமம் பொண்ணு அந்த மாதிரினா இவரு செய்யல. ஒன்னு ஸ்டெப் எடுத்துறாரு டக்குன்னு விஜய். அதனால அவருக்காக நாங்க இன்னொன்னு செய்யலாம். ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில 6 சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும் சொன்னார் வருஷத்துக்கு. இப்போது அது 3ஆ குறைச்சு கொடுத்துருக்காரு. அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா? எல்லாம் ஏத்துக்கிறோம். நாங்களாம் ஏத்துதான் இருக்கிறோம். மக்களுக்கு இல்ல, மக்கள் சொல்லுறதான் செய்யறாங்க. அவர் சொல்லுதானே செய்யறாரு, சொல்ல மூணு செய்யல. அதனால நாங்க எல்லாம் ஏத்துதான் இருக்கிறோம். அனைத்து மாநகர பேருந்துகளும் பெண்கள் இலவசமா பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது இவரு சும்மா கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ ஒயிட் பஸ் தான் இது பண்ணி இவரு ரெட் பஸ் எல்லாம் விடுறாரு. அப்புறம் நம்ம நம்பிக்கை தான் எல்லாமே சொல்றது செஞ்சுன்னு தானே இருக்காரு. ஒண்ணும் அவரும் என்ன செய்வாரு பாவம். அவரு நினைச்சா என்ன ஒன்னும் செய்யலாம். சினிமால இருந்ததுனால இப்போ வந்து அவரு முதலமைச்சரா வந்திருக்கால, செஞ்சுதான் ஒன்றும் செய்யறாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இப்போ ஆட்சிக்கு வந்து இந்த 3 மாசத்துல திமுக அதிமுக இது போல திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்களா? முன்னாடி இல்ல, வாயில வடை சுட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். செய்யறேன் கொள்றேன்னு பண்ணிட்டு போறாங்க. குழந்தைங்களுக்குலாம் மெயினா எனக்கு குழந்தைங்களுக்கு தான் பாதுகாப்பு. எனக்கு இந்த செய்யற கொள்ற காசு பணம் முக்கியல. குழந்தைங்களுக்கு இந்திக்காரங்களான்னு பாதுகாப்பு இல்ல. ஏன் அவ்வளவு போனேன்? நான் வந்துன்னு இருக்கேன், என் பொண்ணு பின்னாடியே ஒரு இந்திக்காரன் வரான்.
நான் செருப்பால எடுத்து அடி தைரியமான அவரு சொல்லி கொடுத்துருக்காரு. எதா இருந்தாலும் நீங்க தைரியமா செய்யுங்க சொல்லி கொடுத்தனா தான் அது பொண்ணு தைரியமா செய்யறா. இந்த 3 மாசம் ஆச்சு மாற்றம் இல்ல, ஏமாற்றம் அப்படின்னு திமுக குற்றம் அப்படின்னு இல்ல. திமுக சும்மா வாய் வார்த்தை தான். திமுக விஜய் அவரு செய்யறத செஞ்சுட்டு தான் இருப்பாரு. ஒன்னொன்னா தான் செய்ய முடியும் அவரால முடிஞ்சது. ஒன்னை எடுத்தோடனே அந்த ஆகாயத்தை எடுத்துட்டு வந்து கையில கொடுக்க முடியாது, அவரால் முடியாது. அவரு என்ன செய்யணுமா அவர் மொத்தமா சுட்டின்னு இல்ல. அவர் என்னத்துக்கு தலையெழுத்து மக்களுக்காக செய்யணும்னு அவசியப்படுறாரு. ஒன்னா செஞ்சு 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 செய்யறாரு. அவர்தான் சொன்ன வாக்க காப்பாத்துறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் தைரியமா இப்ப நான் நம்பிக்கையோட தைரியமா போறோம் வரோம். எத்தனை மணி நேரம் 10 மணி 11 மணி நேரம் தைரியமா வரும். அவர் இருக்க சொல்ல திமுக கட்சியில இருக்க சொல்ல பயந்துட்டு தான் இருந்தோம். ஐயோ எவன் பின்னாடி வரான், எவன் கைப்பிடிச்சு சொல்லிப்பான், எவன் செயின் எல்லாம் பிடிச்சி புடின்னு போவான்னு பயப்பா. இப்போ பயம் இல்ல, ஏன்னா அவர் இருக்காரு அந்த நம்பிக்கையில. வருடத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில அறிவித்திருக்காரு. அதை எப்படிமா பாக்குறீங்க? பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலேயே அது வந்துருச்சுன்னா இன்னும் சந்தோஷம். ஆனா அவர் தேர்தல் அறிக்கையில வந்து வருடத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும் சொன்னாரு. இப்ப அது 3ஆ குறைச்சு கொடுக்குறாரு. அது ஓகேவா மக்களுக்கு? 3ஆ குறைச்சிருக்காருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்து தான் அவரை எது ஒண்ணும் பண்ண முடியும். அவர் அப்போ ஒரு ஆர்வத்துல அறிவிச்சிட்டாரு. அதை நம்ம தப்பா சொல்ல முடியாது. ஆனா இப்ப 3 கொடுக்குறாங்கன்னும் போது நடுத்தர மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு. அதே போன்று அனைத்து மாநகர பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமா பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு. இதுவும் ஒரு பயனுள்ள அறிவிப்பு. உண்மையிலேயே இப்ப வந்து இந்த மாதிரி கடையில இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் கடை போடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து மெயின் பிளேஸ்ல போய் அது வாங்கும் போது மொத்தமா அவங்க அந்த பஸ்ல அவங்க டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவும் உதவிகரமா இருக்கும். உண்மையிலேயே நடுத்தர மக்களுக்கும் அடித்தட்டு கீழே மக்களுக்கும் ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். இப்போ ஆட்சிக்கு வந்து இந்த 3 மாசத்துல இதே போல திமுக அதிமுக இது போல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா? ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல திமுக திட்டங்கள் கொண்டு வரலன்னு சொல்லவே முடியாது. அறிவிச்சிருக்காங்களா? வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி உடனே திமுக ஆட்சியில வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆட்சிக்கு வந்த நேரத்துல கொரோனா பீரியட். ஆனால் அவர் வந்த உடனே 4000 ரூபாய் ஒவ்வொருவருக்கும் ரேஷன் கடையில உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாரு. அவர் அறிவிச்ச திட்டம் எல்லாம் ரொம்ப மணியான திட்டம் தான். அதை ஃபாலோ பண்ணி தான் இப்ப வந்து தற்போதைய முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல வந்திருக்காரு அவரு. சோ இவ்வளவு பெயின் எடுத்து செய்யறாரு, பாராட்டலாம். ஆனா இந்த தாவேக அரசின் 100 நாள் ஆட்சி வந்து மாற்றம் இல்ல, ஏமாற்றம் அப்படின்னு அதிமுக திமுக குற்றம் சாட்டுறாங்க. அதாவது ஆகாதவ பொண்டாட்டி நின்னாலும் குத்தம் உட்கார்ந்தாலும் குத்தம்ன்ற மாதிரி தான் இந்த கதை. பட் இப்ப புதுசா வந்திருக்காரு. அவங்க 75 வருஷம் 50 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க இல்லையா? அதுலயே குறைகள் நிறைய இருக்கு. ஆனா அவர் இப்பதான் வந்திருக்காரு. ஆட்சி வந்து ஒரு 100 நாள் தான் ஆகுது அப்ராக்சிமேட்டா. அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமா வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா கஜானாலேயே பணம் இல்லை, இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. பாராட்டணும். கொடுப்பாரு, செய்வாரு, நல்லதான் செய்வாரு. அவர் சொல்றது எல்லாமே செஞ்சுதானுங்கிறாரு, செய்யாத எதுவுமே இல்ல. தேர்தல் அறிக்கையில வருடத்துக்கு 6 சிலிண்டர் குரூப் பண்ணாரு. இப்ப வந்து அது 3ஆ குறைச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப 3ன்றது அடுத்த வருஷம் 6 ஆகலாம், 3 கொடுக்கறது அடுத்த வருஷம் 6 ஆகலாம். சொன்ன வார்த்தை நிறைவேற்ற போறாரு. 3 கொடுக்குறேன்றாருல. அனைத்து மாநகர பேருந்துகளும் பெண்கள் இலவசமா பயணிக்கலாம்னு அறிவிச்சிருக்காரு சட்டசபையில இன்னைக்கு. தைரியம் கொடுக்குறாரு, எல்லாம் இது பண்ணலான்னு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பஸ் ஒயிட் போர்ட்ல வந்தா பெண்கள் இலவசமா பயணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லா பேருந்துலயும் போலாம், எல்லா இதுலயும் போலாம். ஆமா, எல்லா டீலக்ஸ்ல எல்லாத்துலயும் போலாம். எல்லாருக்கும் உரிமை கொடுத்துக்கிறாரு, தப்பு இல்லப்பா. இது எல்லாமே நல்லா பண்றாரு. இவரை குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இங்க, புரியுங்களா? தமிழ்நாட்டுல என்ன பண்றாரோ எல்லாமே பண்றாரு. நான் வந்து அவர் வந்து ஒரு 3 மாசம் தான் ஆகுது. இந்த 3 மாசத்துக்கு நல்லா பண்றாரு. இதுக்கு முன்ன இந்த திமுக அதிமுக கட்சிங்க இந்த 3 மாசத்துல இது போல திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்களா? யாருமே எடுத்துட்டு வரல. இவரு வந்து எல்லாம் செய்யறாருன்னா இவரை பாராட்ட வேண்டிய விஷயம். அதெல்லாம் அவர் எல்லாம் இவ்வளவு இந்த அளவுக்கு செய்யறதுன்னா பெரிய விஷயம். ஒரு சினிமா ஆக்டர் வந்து இந்த அளவுக்கு செய்யறாரு, தமிழ்நாட்டை பார்க்கணும், தமிழ்நாடு செய்யணும்னு சொல்லி இந்த அளவுக்கு எடுத்து செய்யறாருன்னா அவர் உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய விஷயம் இதெல்லாம். ஆனா இந்த தாவே காட்சி அதிமுக திமுக குறை சொல்றாங்க. அவங்க 1000 சொல்லுவாங்க, 1000 செய்வாங்க. அவங்க பேச்சல நம்ம எதுக்கு எடுக்கணும்? நம்மளுக்கு ஜனங்களுக்கு தெரியாதா? நம்ம தமிழ்நாடு ஜனங்க அவ்வளவு இதுவா? விஜய் ஆட்சி மாற்றம் இல்ல, ஏமாற்றம்ன்றாங்க. அது யார் சொன்னாங்க? திமுக சொல்றாங்க, அதிமுக அவங்க அந்த வேலை பண்ணிருப்பாங்க, அதனாலதான் அந்த வேலை சொல்றாங்க. அவங்க அந்த வேலை செஞ்சிருப்பாங்க, அதனாலதான் அவங்க சொல்றாங்க. இவரு நல்லது தானே செய்யறாரு. இதுக்கு மேல என்னப்பா செய்யணும் சொல்லு? ஒருத்தவங்க வந்தோடனே பழக்கடை வச்சு கொடுத்தா வித்துருவாங்களா? பழக்கடை வச்சு கொடுத்தா வித்துருவாங்களா? இல்ல காய் வச்சு கொடுத்தா வித்துருவாங்களா? அதெல்லாம் டேலண்ட் இருக்கணும். அதுக்கெல்லாம் இது விற்க வேண்டிய திறமை இருக்கணும். அது எதுவுமே இல்லாத சினிமால இருந்து வந்து இங்க நம்மளுக்கு செய்யறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது செய்யறவரு நல்லா தானப்பா செய்யறாரு. இவரு எப்ப குறை சொல்லினே தான் பாருக்குறாங்க. இவரு எப்ப வந்தாரோ அப்பத்துல இருந்து குறைதான். நல்ல பேரே கிடையாது அவருக்கு. செஞ்சு கூட
ஆனா ஜனங்க புரிஞ்சுப்பாங்க, செய்யறாங்க செய்யலன்னு அவரு ஜனங்க புரிஞ்சுப்பாங்க. மக்கள் யாருமே குறை சொல்லல இது வரைக்கும், புரியுதா? அதெல்லாம் சொல்றவங்க சொல்லின்னு போட்டோம். ஆனா இந்த மோடி செய்யற வேலை ஊரு ஃபுல்லா இந்திக்காரங்க தான். நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க எங்க போனாங்களே தெரியல. யார பாரு இந்திக்காரங்க தான். நம்ம ஊர்ல அவங்க அங்க போனா பாப்பாங்களா அவங்க? அப்ப நம்ம தமிழ்நாடு ஆளு எங்க போனாங்க? யார பாரு இந்திக்காரங்க தான் பாரு மூட்ட மூட்டையா தூக்கின்னு போறானுங்க. யாரு தமிழ் ஆளு யாரு இந்திக்காரங்கள ஒண்ணுமே தெரிய மாட்டுது. மொத்த ஊருமா தமிழ்நாட்டுல இறக்குவாங்க. அவங்களால இப்ப தமிழ்நாட்டுல வேலை எல்லாம் போதுங்களா? ஆமா, எங்க ஆளுங்க எல்லாம் வேலை அங்க இருக்குது. அவங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் இறக்கிட்டா எங்க ஆளுங்க எல்லாம் ஊரு ஆளே இல்லையே. யார பாரு கடைங்களை கூட சரி நம்ம ஆளுங்க கிடையாது. எல்லாம் இந்திக்காரங்க தான். மகாராஷ்டிரா, குஜராத் அங்க இங்கன்னு வந்து எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்திருக்காங்க. ஆனா நம்ம அந்த ஊருக்கு போனா தண்ணி கூட யோசிப்பாங்க. ஒரு வீடு நம்ம வாடகை கேட்க போனாடோ ஃபேமிலிக்கு இல்லைன்றாங்க. சரிம்மா, இந்திக்காரங்களுக்கு தான் கொடுக்குறாங்க வீடு. ஏன்னா வாடகை ஜாஸ்தி வருதுன்னு. வருடத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்காரு. அதை எப்படிமா பாக்குறீங்க? பாக்குறோம், அதனால நாங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பா அவர் நல்லது பண்றாரு, நல்ல இதா இருக்குது. அதனால இருக்கிற ஏழை பாளையங்களுக்கு இது பண்றது, ரோட்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த ஸ்கூல் கிட்ட டிராபிக் இது பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ஆனா ஒரு தேர்தல் அறிக்கையில வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும் சொன்னாரு. இப்ப இந்த 3 சிலிண்டர் தரத்தை ஏத்துக்கிறீங்களா? மக்களே ஏத்துக்கிறோம். அது தரலனாலும் நாங்க கவலைப்பட மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா செய்யறாரு. தரலனாலும் கவலைப்பட மாட்டாங்க. அப்புறம் வந்து மாநகர பேருந்து எல்லா பேருந்துலயும் பெண்கள் இலவசமா பயணம் செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒயிட் போர்ட்ல மட்டும் பெண்கள் பயணம் செய்ய இலவசம். இப்ப எல்லா பேருந்துல பெண்கள் போலாமா? போகலாம். ஆனா கவர்மெண்ட்டுக்கு கனவு பார்த்துக்கணும். ரொம்பவும் எல்லாத்துலயும் வெளியூர் பஸ் எல்லாம் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தாங்க. அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் பார்த்து முடிவு எடுக்கிறது தாங்க. வருடத்திற்கு 3 சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருக்காரு. அதை எப்படிமா பாக்குறீங்க? நல்லதானே பாக்குறோம், நல்லதுதான். அவர் தேர்தல் அறிக்கையில 6 சிலிண்டர் வழங்கப்படும் சொன்னாரு. இப்போ 3 குறைச்சு கொடுக்குறாரு. அது மக்களுக்கு ஓகேவா? அப்போ எப்படி வருமானம் எப்படி இருந்ததோ கவர்மெண்ட் அப்ப வேற இப்ப வேற, அதனால அதை வந்து நம்ம அப்செட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கேற்ற மாதிரி அவர் செய்வார். இப்போ 3 சிலிண்டர் கொடுக்குறாருன்னா அதுக்கு மேல ஏதாவது செய்யணும் அவர் செய்வார். அனைத்து மாநகர பேருந்துகளும் பெண்கள் இலவசமா பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அது அது வரவேற்கிறீங்களா? எப்போதும் போயிட்டு தானே இருக்கு. இல்ல, அதுக்கு முன்னாடி ஒயிட் பஸ் தான் போக முடியும். ஆமா, இப்ப எல்லா பேருந்தும் போலாம். டீலக்ஸ், அட்ரா டீலக்ஸ் எல்லாமே அது பெண்களுக்கு மட்டும். பெண்கள் பெண்களுக்கு மட்டும்னா அது ரொம்ப விஜய் சார் பண்றது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, 100% நல்லது. இப்ப இல்லாத எவ்வளவு ஏழை மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் தானே. இப்ப இறக்கப்பட்டவங்க சில்லறை எடுப்பாங்க, ஏடிஎம் எடுப்பாங்க, மாத்தி போட்டு போயிடுவாங்க. இப்ப இல்லாதப்பட்டவங்க ஓடி வந்து ஏறணும்ல, அந்த ஓடி ஏறும்போது அது ஃப்ரீ பஸ் தானே ஏறுறாங்க. அது வந்து நம்ம விஜய் அண்ணா நல்லா பண்றாங்க. திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3 மாசத்துல இது போல திட்டங்களை செயல்படுத்தி இருக்காங்களா? அதான் சொல்றேனே, அந்த கவர்மெண்ட் வேற இந்த கவர்மெண்ட் வேற, விலைவாசி வேற இந்த விலைவாசி வேற. அதனால விஜய் அண்ணாவை வாழ விட சொல்லுங்க. விஜய் அண்ணா பண்றது மக்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து நல்லதுதான் செய்வாரு. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேக அரசின் இந்த 100 நாள் ஆட்சி வந்து மாற்றம் இல்ல, ஏமாற்றம் தான் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் குற்றம் சாட்டுறாங்க. இல்ல, குற்றம் சாட்டுறாங்கன்னா அவர் வந்து வந்த உடனே எல்லாத்தையும் வந்து செய்ய முடியாது. இப்ப அவங்க எல்லாமே ஓட்டுக்கு வந்து இவ்வளவு பைசான்னு சொல்லிட்டு கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க. இவனை பைசா கொடுக்காம என் சகோதரங்களும் ஓட்டு போடுவாங்கன்னு தன்னம்பிக்கையா நின்று அந்த ஓட்டு அவர் வாங்கினாரு. ஓட்டு வந்து அவருக்கு போடலங்க, அப்படி அள்ளி வழங்கிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருடத்திற்கு 3 சிலிண்டர் இலவசமா தரப்படும் இன்னைக்கு சட்டசபையில் அறிவித்திருக்காரு. அதை பத்தி கருத்து என்னமா? அதை பத்தி நல்லதுதான். அவர் சேர்த்தலாம், நல்ல பேர் வாங்குறாரு. வந்துட்டாலும் நல்லதுதான். கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எங்க அண்ணன் கிடைச்ச வரையும் நான் தலை மறைகிற வரைக்கும் அவரு வரணும். இல்லாத ஏழைங்களுக்கு, ஏழைப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு உதவி செய்தாருன்னா இன்னும் நல்லா இருப்பாரு. நல்லா உதவி செய்ய சொல்லுங்க. நாங்களும் இல்லாதவங்க, வீடு வாசல் இல்லாதவங்க, தெருவில் கடை வைக்கிறோம். ஒரு உதவி பண்ணுங்க ஐயா. அண்ணங்கிட்ட சொல்லி, ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பம் அது. எங்க மறுப்புல கூட 4 பொண்ணு ரொம்ப ஏழை தான். நான் எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் சொல்றேன். கம்பல் போட்டுருந்தா யாரும் உங்களை யாரும் நம்புவாங்க? கம்பல் போட்டுங்கிறீங்க, சும்மா நம்புவாங்களா? கேவரத்துக்கு போட்டுங்கிற செல்லாம், சும்மா கேவரமா கடை வைக்கிறாங்க பண்ண சொல்லுவாங்க செல்லாம். அதுக்காக தான் வேணும் சொல்லுங்க. இல்ல, நல்லா சேர்ந்தாலும் செய்யணும். ஒரு நன்மைக்கு நல்லா இருந்தா சரிதான். அவர் தேர்தல் அறிக்கையில 6 சிலிண்டர் தரனாரு. இப்போதைக்கு 3 சிலிண்டர் தரன்ற மக்கள் ஏத்துக்கிறீங்களா? நீங்க ஏத்துக்கினா நல்லது. இருந்த பின்னால கொடுக்க, இன்னைக்கு நாளைக்கு கொடுக்க போறாரு ஐயா. அது பேரெல்லாம் கோசி கூடாது. வந்த வரைக்கும் நம்மளுக்கு, ஏன்னா வந்துட்டு அனைதான் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. வந்துட்டு வந்த வரைக்கும் ஒரு உதவி பண்ணணும். நம்மள கொடுத்ததும் பாராட்டலாம். அனைத்து மாநகர பேருந்துகளும் பெண்கள் இலவசமா பயணிக்கலாம்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது செய்தாலும் அது போலாம், நல்லதான். இப்போ திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல இது போல எதனா செஞ்சிருக்காங்களா? செய்யல. இவர் வந்த பிறகு எல்லா ஆட்சியும் எடுத்தனால கொஞ்சம் பொண்ணுங்க பொம்பளைங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் படம் இல்லாத வரும். இதான் ஒண்ணு. ஆனா விஜய் அவர்கள் இந்த 3 மாசம் ஆச்சு, மாற்றம் இல்ல, ஏமாற்றம் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் குற்றம் சாட்டுறாங்க. அப்படி அவங்க சாட்டினாலும் நாங்க ஏத்திக்கல. அவர் நல்லதான் செய்யறாரு. அவங்க சொல்லியும் ஒன்னும் இதுவா போறதில்ல. நாங்க சொன்னா சேர்தான் ஏமாத்துறாரு, அவர் வேணா நாங்க சொல்லிட்டாதான் அப்படி தப்பா இருக்கும். நாங்க எங்களும் சேர்ந்தாலும் செய்யட்டாலும் ஏமாத்தலாம், எங்களும் அவருக்கு தேவைப்படும், எங்களுக்கு வேணும் விஜயாண்ண, அவ்வளவுதான். ஆமா, அவர் ஏமாத்தலாம் கூட சேர்த்தா 6 பேர் சொன்னாலும் ஏத்திக்காதீங்க. நாங்க நன்மைக்கே நாங்க ரேடியோ நாங்க ஜென்சல் இல்லாம எல்லாமே சொல்றோம்.
1000 பேர் சொல்லி ஏற்றிக்காதீங்க. அவரும் சேர்ந்தாலும் செய்ய எங்களுக்கு வேணும். எங்களுக்கு அவர் வருடத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருக்காரு. அதை பத்தி கருத்துமா? கண்டிப்பா எங்களுக்கு 6 சிலிண்டர் நாங்க சொல்லி அதுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம். அது எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து 2500 ரூபாய்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து எங்களுக்கு அதை நம்பிதான் நாங்க ஓட்டே போட்டோம். அதனால வந்து அந்த 2500 எங்களுக்கு வேணும். அப்புறம் வந்துட்டு வேற ரொம்ப ஒண்ணும் புதுசாலாம் ஒண்ணு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல. இப்போ திமுக அதிமுக ஆட்சியில அந்த 3 மாசத்துல சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? செஞ்சிருக்காங்களே. என்ன மகளிர் செஞ்சாங்க? உரிமை தொகை அவங்க சொன்ன அமௌண்ட் உடனே கொடுத்துட்டாங்க. இல்ல உடனே கொடுக்கலையே, 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்களே. 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்களா? சரி, அது தெரியல எனக்கு. ஆனா இவர் சொன்னது எனக்கு நல்லா தெரியுது. 2500 எங்களுக்கு கண்டிப்பா வேணும். 6 சிலிண்டர் வேணும். அதே மாதிரி வந்து கரண்ட் பில் வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அது கூட எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் படிக்காத பசங்க படிச்ச பசங்களுக்கு 4000 ரூபாய் வந்து கொடுக்கறதா சொன்னாங்க. அது கூட எங்களுக்கு கிடைக்கல. அதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும். 100 நாள் தான் ஆச்சு. கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. டைம் கேட்டிருக்காருல. ஓகே, அது கொடுத்தா பெட்டர். அதே போல திமுக ஆட்சியிலும் சரி இலவச பேருந்து லாஸ்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இவர் வந்து ஃபர்ஸ்ட்லயே கொண்டு வந்துட்டாரு. இப்ப அனைத்து மாநகர பேருந்து பயணிக்கலாம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன அந்த கோரிக்கையெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றினா ரொம்ப நல்லா இருக்கும் சார். வருடத்திற்கு 3 சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்காரு. அது எப்படி நான் பாக்குறீங்க? கட்டாயமா முடியும். எந்த ஒரு திட்டத்தையும் யோசிக்காம செயல்படுத்த முடியாம யாரும் அறிக்கை விட மாட்டாங்க. அவங்க எத்தனை ஐஏஎஸ் கிட்ட பேசணும், என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன செய்ய முடியும்னு தெரியாம யாரும் ஆளுங்க ஒரு அரசியலுக்கு தானே சாணக்கியனா வர முடியாது. வந்துட்டாவுல செய்வார், கண்டிப்பா செய்வார், செஞ்சுக்கிட்டே இருப்பார். 100 நாள் இவ்வளவு செஞ்சவர் இன்னும் 200 நாள் இருக்கு. 200 நாள் அவர் வாழ்காலம் உள்ளவை தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அவர் தான். அதனால நிரந்தரமா எல்லாமே நடக்கும். கொஞ்சம் படிப்படியாக கொண்டு வருவார். 10 லட்சம் கோடி கடன்ல வந்து ஆட்சியை கொண்டு வந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. ஆட்சியை ஏற்றுக்கும் போதே அவர் அறிக்கைகளை சொல்லும் போதே அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே 10 லட்சம் கோடி திமுக அதிமுக செஞ்ச ஊழல் கடனை வச்சுட்டு போனதுலதான் ஆட்சி ஏற்றிருக்காரு. அதை ஒண்ணு செய்ய மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா செய்வாரு, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. என்ன திமுக அதிமுக ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் செஞ்ச அறிக்கையில திமுக எடுத்தாங்க. படித்த பெண்களுக்கு கல்யாணத்துக்கு பணத்துல இருந்து அது எல்லாமே. ஆனா இது அவரும் காமன் சீர்னு சொல்லிட்டு செய்யறாரு. இன்னைக்கு எப்படி இளைஞர்கள் மாறுறாங்களோ பெண்களோட அந்த பள்ளி எல்லாம் வீணா போன சைக்கிளை கொடுத்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஒரு டீசெண்டா ஒரு 5000 10,000 கொடுத்து வாங்குற ஒரு சைக்கிள் இலவசமா ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்குறோம். அதுவே அந்த மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா ஒரு தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 6 சிலிண்டர் தரனாரு. 6 சிலிண்டர் 3 சிலிண்டர் அதை ஏத்துக்க வேண்டியதுதான். கண்டிப்பா ஏத்துப்பேன். நான் ஓட்டு போட்டேன், நான் ஏத்துப்பேன். 6 சிலிண்டர் வந்துட்டு அது முடியாத ஒரு விஷயம். தலைவர் சொன்னாரு மத்தியில இருந்து அவங்க ஒதுக்குனா கண்டிப்பா அதுவும் நடக்கும். நீ முடியாதுன்னு கிடையாது. மத்திய ஒன்றிய அரசு ஒதுக்குனா அதுவும் செயல்பாடாகும், நடக்கும், நடைமுறைக்கு வரும். அனைத்து மாநகர பேருந்துகளும் பெண்கள் இலவசமா பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது ஒரு சின்ன எல்லா இதுக்கும் இது எல்லா இடத்துக்கும் சொல்லக்கூடாது. அது எப்படி பேச விரும்பல. இப்போ ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல அதிமுக திமுக இது போல திட்டங்களை செயல்படுத்திருக்காங்களா? இது போல செயல்படுத்திருக்காங்களா? விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திமுக அதிமுக செஞ்சதுல தாவைக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய செய்வார்னு எதிர்பார்க்கிறோம், செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா தாவைக்கா இந்த ஒரு 100 நாள் ஆச்சு மாற்றம் இல்ல, ஏமாற்றம் அப்படின்னு திமுக குற்றம் சாட்டுறாங்க. சொல்றவங்க முட்டாள். முட்டாளா யாரு? தாவைக்காவா எதுவும் செய்யலன்னு சொல்றவங்க முட்டாள். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.